ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சோம்பேறித்தனமும் அலட்சியமும். கரண்னு ஒரு பையன் டெய்லி காலையில் லேட்டாக எழுந்து ஸ்கூலுக்கும் லேட்டாக போனான். ஒரு நாள் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு எழுப்புனாங்க. கரண், டைம் ஆச்சு, எந்திரி. டெய்லி இப்படி லேட்டாக ஸ்கூலுக்கு போனால் எப்படி கிளாஸ் கவனிப்ப நீ? அதெல்லாம் நான் பார்த்துப்பேம்மா. அவங்க கிட்ட இப்படி அலட்சியமாக சொல்லிட்டு எப்பவும் போல் இன்றைக்கும் ஸ்கூலுக்கு லேட்டாக போனான். அவங்க கிளாஸ் பசங்க கரண் டெய்லி லேட்டாக வரதை அவங்க சார் கிட்ட சொன்னாங்க. கரண் இன்னும் வரலையா? டெய்லி லேட்டாக வரதே அவனுக்கு பழக்கமாகிடுச்சு. கரண் வந்ததை பார்த்த உடனே சார் அவனை கூப்பிடுறாங்க. சார் ஏன் கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சுட்டு அவன் எழுந்து போனான். டெய்லி ஏன் ஸ்கூலுக்கு லேட்டாக வர? என்ன ஆச்சு உனக்கு? சார் அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரை சமாளிக்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தான். நாளையில இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, நீ ஒழுங்காக படிக்கணும். இனிமேல் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு நீ வரணும். சார் அட்வைஸ் பண்ணோடனே அதை கேட்டுட்டு போயிட்டான். ஈவினிங் பஸ் ஸ்டாப்பில் அவனோட கிளாஸ்மேட் கவிதா அவன்கிட்ட உனக்கு டவுட்னா என்கிட்ட கேளுன்னு சொல்வா. அப்போது எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. இப்படி அலட்சியமாக சொல்லிட்டு வீட்டுக்கு போகாமல் வெளியில் சுற்றிட்டு வீட்டுக்கு லேட்டாக போயும் படிக்காமல் அப்புறம் படிச்சுக்கலாம் டைம் இருக்குன்னு டிவி பார்ப்பான். ஆனால் கவிதா டைமை வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு ஒழுங்காக படித்தா. கரண் ஒன்றுமே படிக்காமல் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புனான். போகிற வழியில் கவிதா அவனை பார்த்த உடனே அவன்கிட்ட போய் கேட்குறா. என்ன கரண், எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிட்டியா? எனக்கு என்ன, நான்லாம் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன். இப்படி கவிதா கேட்குற எல்லாத்துக்கும் அலட்சியமாக பதில் சொன்னான். அப்புறம் 2 பேரும் ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலில் எல்லாரையும் டெஸ்ட்டுக்கு ரெடியாக சொல்கிறாங்க. அப்போது இந்த தடவை எல்லாரும் எக்ஸாமை நல்லா எழுதணும், புரியுதா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சார், தேங்க்யூ. கரண்ட்க்கு கொஷின் பேப்பர் பார்த்ததும் ஒன்றும் புரியல. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் ரிசல்ட்டை சொல்கிறதுக்காக சார் கிளாஸ்க்கு வந்தாங்க. வெரி குட் பசங்களா, இந்த தடவை எல்லாரும் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. இந்த தடவை கவிதா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. சார் இப்படி சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் கரண் மட்டும் ஃபெயில் ஆகிட்டான். சார் அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு கரண்? இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. கரண் அவனோட தப்பை உணர்ந்து சார் கிட்ட, சார் நான் இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே சொன்னான். சரி, இதுவே உனக்கு கடைசியா இருக்கட்டும். இனிமே நல்லா படிக்கணும், ஒழுக்கமா நடந்துக்கணும். இப்படி சார் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. எப்பவும் போல் ஈவினிங் பஸ் ஸ்டாப்பில் பஸ்க்கு வெயிட் பண்ணும்போது கவிதா அவன்கிட்ட போனான். சரி, பரவாயில்ல கரண், நீ ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் கவிதா, நேற்று உன்கிட்ட நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, சாரி. திரும்பவும் தன்னோட அலட்சியத்தால் பண்ண தப்பை உணர்ந்து கவிதா கிட்ட சாரி சொல்லிட்டு வீட்டுக்கு போனான். கரண் சோகமாக வரதை பார்த்த அவங்க அம்மா, என்ன ஆச்சு கரண், ஏன் சோகமாக இருக்க? நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேம்மா. சரி பரவாயில்ல, ஃபீல் பண்ணாத. நீ உன் தப்பை உணர்ந்துட்டல, இனிமே நீயே நல்லா படிப்ப. கண்டிப்பாம்மா, இனிமேல் நான் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறேன், ஒழுங்காக படிக்கிறேன். அதுக்கப்புறம் கரண் தன்னோட தப்பை உணர்ந்ததால் நல்ல பையனாக படிப்பில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தான். இதுக்கு தான் எப்போவுமே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் நம்ம அலட்சியப்படுத்தாமல் சுறுசுறுப்பாக டைமுக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க.